ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டால் எக்ஸ்பீரியன்ஸை இந்த மினி விலாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆகஸ்ட் 10 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் இந்த ஸ்டால் வந்து தென்காசியில் போட்டிருந்தோம். அதனால் வந்து வெள்ளிக்கிழமையிலேருந்தே ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நான் பண்ணது வந்து முட்டை மிட்டாய் தான். ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பீஸ் 45 ருபீஸ்க்கு வந்து நான் சேல் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேக்கிங் ஸ்டால் போடுறோம் அப்படிங்கிறதுனால குக்கீஸ் இருக்கணும் இல்லையா? அதனால் வந்து நானகத்தா பிஸ்கட் வந்து சூஸ் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக அவ்வளோ அருமையாக வந்துருந்துச்சு. அதையுமே 100 கிராம் பேக்கெட்டில் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான தம் ரூட் கேக்குமே வந்து ரெடி பண்ணியிருந்தேன். எல்லாமே ஒவ்வொன்றுமே வந்து அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. தம் ரூட் கேக்குமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒவ்வொரு பீஸுமே வந்து 90 கிராம் இந்த அளவில் இருந்துச்சு. இது கூடவே வந்து சைடில் வந்து டீ கேக்குமே வந்து ரெடி பண்ணி அதையுமே பேக் பண்ணி வச்சுருந்தேன். இப்படி ஒன் பை ஒன்னாக வீட்டு வேலைகளையுமே பார்த்துக்கிட்டு இந்த ஸ்டாலுக்கான வேலையுமே வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இந்த வேலையெல்லாம் முடித்தேன். ப்ரௌனி இல்லாமலா அப்படிங்கிறதுக்காக ஒரு 2.5 kg மட்டும் ப்ரௌனி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இதில் ராகி கம்பு மாவு ப்ரௌனி தனித்தனியாக பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனியுமே வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபியை சொல்லி ஆகணும். இது தம் ரூட் ஹல்வா. இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இந்த ஸ்டாலில். எல்லாத்தையும் அழகாக நீட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கேக்குக்குமே வந்து நேம் போர்டு ரெடி பண்ணணும்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதனால் இந்த மாதிரி கார்ட்போர்டில் பிளாக் பெயிண்ட் அடிச்சுட்டு நேமுமே வந்து இந்த மாதிரி பெயிண்டில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். நாங்கள் ஸ்டால் போட்ட இடத்துல ஒரு 30 ஸ்டால் கிட்ட இருந்துச்சு. அதில் ஒரு 5 ஸ்டால் வந்து கேக் ஸ்டால் தான். அவங்களாம் நிறையா டைம் வந்து அங்கே ஸ்டால் போட்டவங்க. அதனால் வந்து அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? அதில் வந்து நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, இந்த பேக்கிங் ஐட்டத்தோடு சேர்த்து எக்ஸ்ட்ராவாக வந்து 10 ருபிக்கு வந்து டீ வச்சுருந்தாங்க. அது கூடவே பாதாம் மில்க், ரோஸ் மில்க் எல்லாம் 10 ருபி அந்த மாதிரி சேல் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்டாலில் வந்து பானிபூரி சேல் பண்ணாங்க. இப்போ நம்மளோட ப்ரௌனி இதெல்லாம் வந்து சேல் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பொருள் அந்த கடையில் இருந்துச்சு அப்படின்னா கஸ்டமர் வந்து அந்த பொருளை வாங்குறதுக்காக வருவாங்க. அப்பயே நம்மளுடைய பொருட்கள் எல்லாம் பார்த்து கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க. இதை நான் வந்து அங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இப்படி எனக்கு நல்ல அனுபவங்கள் வந்து இந்த ஸ்டாலில் கிடச்சிச்சு. இதுதான் நம்மளுடைய ஸ்டால். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.